ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆஸ் ஏ பிகினராக ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட்டை வந்து இன்னும் பைத்தான் ப்ராஜெக்ட் வந்து நம்ம எப்படி ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணுறது, ஒரு லைப்ரரிஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, லைப்ரரிஸில் என்னென்னலாம் இன்னும் ஃபைனலாக டியூன் பண்ணுறது, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து டாப் 10 ப்ராஜெக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 ப்ராஜெக்ட்டும் நீங்கள் க்ளீனாக டாப் டு பாட்டம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராஜெக்ட் பைத்தானோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். பட் ஒரு கோட் பண்ணும்போது ஈஸியாக கோட் பேர் இல்லாமல் இது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் போட்டால் போதும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் போட்டால் போதும், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். பட் நீங்கள் அதை கற்றுக்க ரெடியாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மோர் வீடியோஸ் டெக் ரிலேட்டடாக வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம எது பார்க்க போகிறோம்னா மார்ஸ் கோடு தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ஸ் கோடு என்ன பண்ணணும்னா நம்ம அனுப்புகிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து மார்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு டெலிகம்யூனிகேஷன் மூலமாக இன்னொரு யூஸருக்கு அங்கே அனுப்போம். பட் அங்கே அனுப்பும்போது அந்த ஃபோன் என்ன பண்ணால் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா அந்த டேட்டா வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா, அந்த டேட்டா இம்பார்ட்டன்ட் வந்து மார்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஒரு டேட்டாவும் லீக்கேஜ் ஆகாது. அதுதான் முக்கியமாக இந்த மார்ஸ் கோடோடைய கோடிங் எங்கே யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராமிங் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன், எமர்ஜென்சி டெலிகம்யூனிகேஷன் தான் அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நான் வந்து பார்க்க போகிறோம்னா டிக் டேக் டோ, இந்த கேம் நான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் என்னென்னா இப்போ 2 பேர் விளையாடலாம். இந்த கேமில் வந்து 2 பேர் விளையாடலாம். 2 பேர் விளையாடும் போது என்னன்னா 3 கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து XOXன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன வயசில் இந்த கேம் விளையாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேமை நீங்கள் பில்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த கேமுடைய லாஜிக் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு GUI எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுன்னு ஈஸியாக பைத்தானில் நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக டாப் 10ல் டாப் 2 இருக்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மார்ஸ் கோட், இது வந்து டெலிகம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டிக் டேக் டோ, இது வந்து நம்ம ஒரு GUIயும் அவ்வளோ அல்காரிதம் எப்படி யூஸ் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வந்து டிக் டாக் டோ ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு USA அப்படின்னு சொல்லி ஒரு டெத் கேஸை வந்து பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் என்னென்னா USA ஃபெர்டிலிட்டி அனலைசிங். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா அங்கே லாஸ்ட்டு எவ்வளோ டெத் ஆகிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் இயர் டேட்டாவை எடுக்கிறோம். அந்த டேட்டாவை எடுத்து எவ்வளோ அந்த டெத்து வந்து பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறதா பைத்தான் வச்சு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நம்பை யூஸ் பண்ணலாம். நம்பை, பாண்டாஸ், சீபன், மேட்ப்ளாட்லிப், இதெல்லாம் விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன்ஸை வச்சு நம்ம அந்த ஒவ்வொரு காலமையும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம் எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு. பட் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா திடீர்னு ஒரு பவர் BI டெவலப்பரோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒரு ரோல் டேட்டா அனலிஸ்ட் ரோல் கிடைக்கும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் ஆகும். இது முக்கியமாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா வாட்டர் மார்க் ஆப். இப்போ என்னென்னா நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோட்டோஸோ வீடியோவோ இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நான் சின்னதாக வந்து Mr.Vishnu அப்படின்னு என் சேனல் நேம் போடுறோம் அப்படின்னா அந்த சேனல் நேம் வந்து ரிமூவ் ஆகக்கூடாது எங்கேயும். அது மேலே வந்து இப்போ சென்ட்ரல் நான் என்னோட வீடியோ சென்ட்ரல் வச்சுட்டோம். அந்த சென்ட்ரலுக்கு வந்து Mr.Vishnu சேனல் அந்த இது வந்து அப்படியே நின்றும். அது வந்து எங்கேயும் ஒரு ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் மார்க் நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி, முக்கியமான லைப்ரரி என்னென்னா பில்லோன்ற ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி தெரிஞ்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் மார்க் எங்கெங்கெல்லாம் உங்கள் வீடியோ இம்பார்ட்டண்ட்டோ உங்கள் ஃபோட்டோஸ் இம்பார்ட்டண்ட்டோ அந்த இடத்துல வாட்டர் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் வீடியோவில் சைடில் கொடுத்துருப்பாங்க, கீழே அவங்க சேனல் நேம் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரிட்டன் நேம் கொடுத்துருப்பாங்க. விஜய் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா விஜய் டெலிவிஷன் சொல்லி சென்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தான் அவங்க வீடியோ தான் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு வாட்டர் மார்க் யூஸ். அந்த மாதிரி அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு ஆஸே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம ஒரு சம் டெக்ஸ்ட் கொடுத்துருவோம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க யூசர்ஸ் வந்து டைப் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்தாலும் நீங்கள் இது எல்லாமே ஒரு லாஜிக் தான். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூ எவ்வளோ சீக்கிரம் அவங்க ப்ரெஸ் பண்ணி முடிக்கிறாங்க, அதாவது எவ்வளோ சீக்கிரம் அது முடிய போகுது, அந்த ப்ரோக்ராமிங் வந்து டைப் பண்ணி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். பட் இதுவும் ட்ரை பண்ணுங்கள். இது ஏன் ட்ரை பண்ணால் இது எல்லாமே ஒரு டைம் கன்சிஸ்டன்சி அண்டரில் வரும். ஏன்னா ஒரு ஆஸே ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டைம் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் அது வந்து எவ்வளோ ஸ்பீக்கரும் ப்ரோக்ராம் நன்னாகும்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக அந்த ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆடியோ புக் ஜெனரேட்டர். இப்போ என்கிட்ட வந்து லாட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸை வந்து நான் வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரி பேர் என்னென்னா வந்து PDF. இதில் வந்து PDFல இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து PyPDF 2ன்னு இருக்குது. இதை நீங்கள் லைப்ரரியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா புக்கையும் டம்ப் பண்ணி அந்த புக்கில் இருக்கிறது எந்த புக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த புக்கை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம ChatGPT இருக்குது, இல்லை கூகுள் லென்ஸ் இருக்குது, இல்லை இது இருக்குது இல்லையா கூகுளுடைய வாய்ஸ், அது எல்லாமே இந்த ஒரு பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இந்த லைப்ரரி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். பட் அதெல்லாம் அட்வான்ஸ் பேசிக் லெவலில் இருக்கிறனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா ஆடியோ புக் ஜென்ரேட்டர். நம்மக்கிட்ட PDF இருக்குது. அந்த PDF வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் தான். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்கும் வந்து உங்களுடைய பைத்தான்
ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். பட் நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மல்டி நாலேஜ் கிடைக்கும், மல்டி டொமைன் நாலேஜ் கிடைக்கும். அதுக்காக அடுத்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா வெப் ஸ்க்ராப்பிங் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அமேசானோ இல்லை ஹாட்ஸ்டாரோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ இருக்குது. அதுலேருந்து வெப் ஸ்க்ராப் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற டேட்டாவை எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்க போகிறீங்க? இது வந்து என்னென்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம மல்டி லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிடிஓஎல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம அதில் அந்த வெப்சைட் போயிட்டு அந்த வெப்சைட் இருக்கிற எல்லா சோர்ஸ் கோடையும் எடுத்து அதில் இருக்கிற மேலே இருக்கிற அதாவது என்னென்னா ஒரு HTML டேக்கில் இருக்கிற டேட்டாஸ் ஃபுல்லாக நம்ம ஃபெச் பண்ணி அது நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்காக தான் வெப் ஸ்க்ராப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோட் யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஒரு API கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, ரெக்வஸ்ட் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அது எல்லாமே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண ஈஸியாக மோர் நாலேஜ் கிடைக்கும் அதை பற்றி. அதுக்காக வெப் ஸ்க்ராப்பர் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுங்கள். டிசப்பரிங் டெக்ஸ்ட் மெசேஜ், இந்த ப்ரோக்ராமிங் எதுக்குன்னா, இது வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் வந்து என்னென்னா நம்ம தேவையில்லாத மெசேஜ்லாம் இருக்குது இல்லையா, வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு டிசப்பியர் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத இருக்கிற டெக்ஸ்ட்டு மெசேஜஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஸ்பேம்லேயே ஏதோ ஒன்று போட்டு விட்ருவோம். அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு டிசப்பரிங் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ்னு இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது என்னென்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். இது நம்ம டே பை டே நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் இது யூஸ் பண்ணுறாங்க, டிசப்பரிங் டெக்ஸ்ட் மெசேஜ். அது வந்து லேர்ன் பண்ணிக்காங்க. லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கிடைக்கும். அதுக்காக அந்த ப்ரோக்ராமிங். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அனலைஸ் ஸ்பேஸ் மிஷன் டேட்டா. இது வந்து என்னென்னா நம்மக்கிட்ட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும். அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நம்ம எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். பேட்டர்ன் அனலைஸ் பண்ணலாம், ப்ரிடிக்ஷன் அனலைஸ் பண்ணலாம். பட் இது எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் ஆகும்னா ஒரு ரிசர்ச்சர் இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சர் இல்லை அதுக்கு ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் இந்த வந்து ஸ்பேஸ் அனலைசேஷன் மிஷன் டேட்டா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து என்னென்னா பைத்தான், நம்பை, அப்புறம் பாண்டாஸ், சீபோன், விசுவலேஷன் வரும்போது சீபோன், மேட்ப்ளாட்லிப் இது எல்லாமே வரும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எதுனா ஸ்பேஸ் மிஷன் ரிசர்ச், அனலைஸ் த ஸ்பேஸ் மிஷன் டேட்டா. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். பல்க் ஃபைல் ப்ராசஸ், இது வந்து நம்ம பைத்தானில் வந்து இதுவும் PDF வச்சு தான் பண்ண போகிறோம். நமக்கு லாட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றணும். நம்ம சிங்கிள் PDF மாற்றலாம், இல்லை மல்டிஃபுல் இதாக மாற்றலாம். நமக்கு எப்படிலாம் நமக்கு வேணுமோ, உங்களுடைய ரெக்யூமெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பல்க் ஃபைல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தானில் வந்து எப்படி லாட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸ்புக், மெட்டா அப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதுனா லாட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும், டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் எப்படி மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பல்க் ஃபைல் ப்ராசஸ் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு டைப் ஆஃப் நியூ லேர்னிங்காக இருக்கும். இந்த டாப் 10மே வந்து டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் நியூ லேர்னிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லேர்ன் பண்ணுங்கள். பட் இந்த டாப் 10 ப்ராஜெக்ட் நான் சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் பாருங்கள். இன்கேஸ் இதில் சோர்ஸ் கோட் வேணுமா இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரிலேட்டட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.